இப்படி ரெஸ்டாரண்ட் போய் பேசிக்கிட்டு இருந்த நம்ம செழியனை குடிக்க வச்சு, அதுக்கு பிறகு அவனுடைய கவலையெல்லாம் மறக்கணும் அப்படின்றதுக்காக குடிக்க வச்ச கோபி, இங்க கூட்டிட்டு வந்து வீட்லயும் விடும் பொழுது தான், பாக்யாவுக்கும் இங்க கோபிக்கும் இடையில வாய் தகராறு வருது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி, இங்க வந்து பாக்யாவ வந்து திட்டிட்டு, அங்கேருந்து கோபி கிளம்பி போக, பாக்யா செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. "என்ன ஆண்டி இதெல்லாம்? இப்படியெல்லாம் இவன் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு" சொல்லி, இங்க ரொம்பவே வருத்தத்துல தான் இருக்காங்க ஜெனி. அடுத்த நாள் பொழுது விடிய காலையிலயும் பார்த்தா, இங்க செழியன காணோம். "செழியன் எங்க ஆண்டி?" அப்படின்னு சொல்லி இங்க தேடுறாங்க. செழியனுக்கு ஃபோன் பண்ணா, "நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன் ஜெனி" அப்படின்னு சொல்ல, "வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை, எப்போ கிளம்பி போனேன்? உங்ககிட்ட பேசலான்னு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பயந்துகிட்டு தான் இங்கே செழியன் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடியே கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. அங்கே போனால் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை. முதல் நாள் இருந்ததை விட அதிக பிரச்சனைகளை அங்கே செழியன் சந்திக்க, வீட்டில் இங்கே எல்லாரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்போ இங்கே வேற இவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் என்ன செய்ய போறேன்னு தெரியல நினச்சி கோபி இங்கே செழியன் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க தன்னுடைய டேடியை பார்க்க போகிறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க தன்னுடைய டேடியை பார்க்கும்பொழுது, "இல்லடா செல்லியா, ஏற்கனவே நேற்று அதிகமாக சாப்பிட்டுட்டேன், இன்றைக்கும் இதே மாதிரி சாப்பிட்டேன்னா அப்புறம் பிரச்சனைகள் தான் வரும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, ப்ளீஸ் டேடி என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு" சொல்லும்போது, வேறு வழி இல்லாமல் எங்கள் தன்னுடைய மகனையும் அங்கே இதுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போதுன்னு நினச்சோம். எங்கள் கோபி ரொம்ப பயத்தில் தான் இருக்காங்க. இந்த பாக்கியாவை சமாளிக்க முடியாத நேற்று அந்த பேச்சு பேசினா, அந்த கற்று கத்துனா, திமிரோட நடந்துக்கிட்டா, இன்றைக்கும் இங்கே செடியன் இந்த மாதிரி சாப்பிட்டு போனானா, அப்புறம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க, முக்கியமாக ஜெனிமா என்ன நினைக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி இன்னொரு பக்கம் இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய மகனுக்காக இங்கே வந்து ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டதுமே இங்கே ஓரளவு இல்லை, ரொம்ப அதிக அளவு போதைக்கும் போயிடுறாங்க, நிதானமே இல்லாமல். வேற வழி இல்லாமல் தான் இங்கே கோபி தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ராதிகா நல்ல விதமாக தான் இங்கே ஈஸ்வரி கிட்ட பேச போகிறாங்கன்னு பார்த்தா, கடைசியில் அவங்கள குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் போகும்போது, பாக்யாவும் இங்கே ராதிகாவை நல்லாவே திட்டி விட்டுறாங்க. ஆனால் ராதிகா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, தான் பேசினது தான் சரி, தான் நினச்சது தான் சரி, இங்கே அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு இப்போ வலிக்குதோ அதே போல தான் அன்னைக்கு அவங்க ஊரில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சம்பிரதாயம் இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது எனக்கும் எப்படியெல்லாம் வலிச்சிருக்கும். ஆனால் நான் அவங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக பேசிட்டு வரல, இதுலேருந்து அவங்க எப்படியாவது வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்யா முன்னாடி ராதிகா பேசிட்டு போக, பாக்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ரொம்ப டென்ஷனோட தான் வீட்டில் இருக்காங்க. அத்தைகிட்ட என்ன ஆறுதல் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாட்டியும் ரூம்குள்ளே போய் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கோபியை பார்க்குறதுக்காக செலியன் வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக, கோபி தன்னுடைய பிஸ்னஸில் நல்ல விதமாக வந்துகிட்டு இருக்கதை பற்றி செலியன் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செலியன் ரொம்பவே வருத்தத்திலே இருக்கிறத பார்த்தேன். இங்கே நம்ம கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, "சரி வாடா நம்ம போகலாம், வெளியில் போயிட்டு வரலான்னு" சொல்லி கோபி வந்து செலியனை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் இதை செய்கிறது தவறு தான், ஆனால் நீ இந்த கவலையை மறக்கணும்னா அதை செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லி அங்கே பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே செந்திலும் இருக்க, "என்னடா இன்னைக்கு செலியனை கூட்டிகிட்டு வந்திருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, "இல்லை நீயே இப்போல்லாம் குடிக்கிறதில்ல, அப்புறம் எதுக்கு செலியனை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க." "இல்லை செலியன் இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கான சொல்யூஷனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை பற்றி யோசிக்கவும் செய்யணும்ல, அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல, ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ வெளியில் அட்டன் பண்ணியிருக்கான், ஆனால் அதில் ரிஜெக்ட் ஆகிட்டான், அதனால தான் இப்போ ரொம்ப கவலையாகவும் இருக்கான், இப்போ அவங்களுடைய கம்பெனி படு மோசமான நிலைமைக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால அவனும் ரொம்பவே தயங்கி போய் இருந்துகிட்டு இருக்காண்டான்னு" சொல்லும்போது, "அதுக்கு பெத்த மகன் கூட பார்க்காம இப்படி பார்க்க கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி இங்கே கேட்கும் பொழுது, இங்கே செலின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இங்கே எல்லா ட்ரிங்க்ஸும் ஆர்டர் பண்ணி இங்கே எல்லாருமே குடிக்கிறாங்க. குடித்தது மட்டும் இல்லாமல், "டேய் செலியனுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ இதே நிலைமையில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனனா பெரிய பிரச்சனை ஆகும்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி இங்கே செலியனை கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க கோபி. அங்கே போனால் அங்கே மையும் இருக்கிறதுனால இதனால் ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் ராதிகா. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோபி, செலியன் இப்படி நிதானமே இல்லாமல் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு" சொல்லி இங்கே கேட்கும் பொழுது விஷயத்த சொல்கிறாங்க கோபி. இதை கேட்ட எங்கள் ராதிகா பயங்கர கோவப்படுறாங்க. பின்னாடி என்ன நடக்கும்னு எதை பற்றியுமே யோசிக்காம, இன்னைக்கு இந்த நிலைமை சரியான போகுதுன்றதுக்காக இப்போ அவனுடைய கவலை மறக்கணுங்கிறதுக்காக நீங்களே ஊற்றி கொடுத்தீங்களா? அன்னைக்கு நான் இதை தான் சொன்னேன், பெத்த பையனாக இருந்தாலும் ஒரு பையன்கிட்ட எப்படி ஒரு தகப்பனாக நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணுமே தவிர, இப்படி அவன் கெட்டு போகிறதுக்கு காரணமாக நீங்களே இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுறது சரியா கோபி? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியா இல்லை. இப்படி செலியனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, இது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகாதான் அப்படின்னு நினச்சி இங்கே நம்ம கோபி முன்னாடி ராதிகாவும் சத்தம் போடுறாங்க. "ப்ளீஸ் ராதிகா சத்தம் போடாத, தயவு செய்து சத்தம் போடாத, இப்போ வந்துடுவாங்க,
நான் எப்படியாவது செலியனை கூட்டிட்டு வந்து இங்க இருக்க வச்சிடுறேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க என்ன பண்றாங்கன்னா கோபி செலியனை கூட்டிட்டு வராங்க. அந்நேரம் பார்த்து வீட்டுக்கு வெளியில செலியன் என்ன இவ்வளோ நேரம் ஆயும் காணோம். ஃபோனும் அட்டன் பண்ண மாட்றான். என்ன நிலமையில இருக்கான், என்ன பண்றான்னு தெரியலே நினைச்சு இங்க ஜெனி ரொம்ப பதட்டப்பட்டு வெளியில நின்று பார்க்க, அப்போ கோபி வந்து செலியனை தன்னுடைய கார்லேருந்து இறக்கி கூட்டிட்டு போறத இங்க வந்து நம்ம செனி கவனிக்கிறாங்க. அது செலியன் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நினைச்ச ஜெனி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இங்க உள்ள வேகமா ஓடுறாங்க. உள்ள போன கையோட என்ன செனி அப்படின்னு எங்க பாக்கியா கேட்க, இல்ல ஆண்டி இன்னும் செலியன் வரவே இல்லைன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி தான் வெளியில போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் அங்கிளோட கார் போனதையும் பார்த்தேன். ஆனா அதுல செலியனை இறக்கி கூட்டிட்டு போனதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜெனி சொல்றேன்னு எங்க பாக்கியா ரொம்பவே ஆச்சரியத்தோட கேட்க, ஆமா ஆண்டி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளே இருக்கு இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருந்த ஈஸ்வரி பாட்டியும் வெளியில வர, என்னம்மா ஜெனி பேசுறேன்னு சொல்லி இங்க கேட்க, ஆமா பாட்டி நான் பார்த்தேன். இங்க அங்கிள் தான் உள்ள கூட்டிட்டு போனாங்க செலியனை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு ஜெனி நான் பார்த்துட்டு வரேன், இந்த நேரத்தில் நீ தனியாக வர வேண்டாம்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அது செலியன் தான் எனக்கு நல்லா தெரியும், என்னால் எப்படி இருக்க முடியும், நானும் வரேன், அவன் எதுக்காக அங்கே போகணும், இருங்க இன்னைக்கு அவனுக்கு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாக்கியா விட ரொம்ப வேகமாக ஜெனி தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஜெனிகிட்ட எப்படி சொல்கிறது, ஜெனிமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னால் ஜெனிமா என்ன நினைக்கும்னு தெரியலேன்னு நினச்சி உள்ளே ரொம்ப கவலையோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி. அப்போது நீங்கள் செய்கிறது சரியே இல்லை கோபின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ராதிகாவுமே இங்கே கோபியை திட்டிகிட்டு இருக்க, காலிங் பெல் அடிக்குது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பான்னு தெரியல நினச்சி இங்கே கமலை என்ன பண்ணுறாங்கன்னா, நானே போய் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா ஜெனி தான் வந்து நிற்கிறாங்க. ஏ ஜெலியா அப்படின்னு சொல்லி, எங்கள் செலியன் செலியன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே கத்தும்பொழுது, கூல் டவுன் ஜெனி இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப சத்தம் போடாத, கொஞ்சம் அமைதியாக இரு ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபியும், இல்லை இப்போ செலியனை நீங்கள் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்காக அவன் இங்கே உங்கள் கூட வந்தான், அவனுக்கு என்னாச்சு, அவனை நான் பார்க்கணும், எங்கே அவன் அப்படின்னு சொல்லி இங்கே ரூம்குள்ளே போக அதை பார்த்துட்டு இருந்த கமலா, என்ன நீ வந்ததும் வராதுமா அங்கே இங்கேயும் போய் தேடிக்கிட்டு இருக்க, ஏன் கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோமான்னு சொல்லும்போது, அதை கேட்டேன் நம்ம ஜெனி வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசலையே அப்படின்னு சொல்லி அவளங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இங்கே உள்ளே போய் ரூமில் பார்த்தா இங்கே செலியன் வந்துட்டு நிதானமே இல்லாமல் படுத்திருக்கதா அப்போ தான் ஜெனி பார்க்குறாங்க. இதை பார்த்த ஜெனியனுக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏ செலியா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கிளப்ப, அவங்க ரொம்ப புலம்பிக்கிட்டு எதுவுமே பேச முடியாமல் அங்கே இங்கேயும் பிறண்டுக்கிட்டு கிடக்கிறத பார்த்த ஜெனிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. என்ன அங்கிள் இதெல்லாம், நீங்கள் செலியனை எங்கே பார்த்தீங்க, எங்கே மீட் பண்ணினீங்க, அவன் நீங்கள் பார்க்கும்போதே இப்படி தான் இருந்தானான்னு சொல்லி இங்கே கேட்க, அது இல்லைம்மா செனி அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டு இருக்கப்போ இங்கே வந்து கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை செலியன் என்னை பார்க்குறதுக்கு தான் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தான், அவனுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேசினான், வேறு வழி இல்லை, அவன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, இன்னங்கள் அப்போ நீங்களே கூட்டிகிட்டு போய் எல்லாமே ஊற்றி கொடுத்தீங்க அப்படி தானேன்னு சொல்லி செனி கேட்குறப்போ இங்கே ராதிகாவும் எதுவுமே பேச முடியாம நிற்க, அதுக்கு பின்னாடி எங்கள் பாக்கியாவும் வந்துடுறாங்க. பாருங்க ஆண்டி அங்கிள் பண்ணியிருக்க வேலையை, இங்கே செலியன் தவறு பண்ணால் அந்த தவறை தட்டி கேட்கணுமே தவிர அதை விட்டுட்டு இங்கே செலியனை அவங்களே கூட்டிகிட்டு வந்து இப்படி ஊற்றி கொடுக்குறதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு இங்கே நம்ம பாக்கியாவும் பயங்கர கோபத்தோட இங்கே நம்ம கோபியையும் பார்க்க ராதிகாவையும் பார்க்க, இங்கே கமலாவும் அவர் பையனுக்கு செய்கிறாரு இதில் என்னம்மா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்போது, அப்படியா அப்போது இங்கே நானும் வந்துட்டு அதே போல் செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதுக்கு உடனே ஜெனியும் ரொம்ப கோவப்பட்டு, அது எப்படிங்க உங்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை, அப்போது இப்போ அவர் என்னுடைய புருஷனுக்கு ஊற்றி கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெனி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க, என்ன ஜெனிமா இப்படியெல்லாம் கோவப்படுறேன்னு சொல்லி கோபிகிட்ட கேட்க, நீங்கள் தவறான வழியில் போனது மட்டும் இல்லாமல் என் புருஷனையும் இப்போ தவறான வழிக்கு கொண்டு போகிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வியும் கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகாவுக்கே கோவம் வருது. என்ன ஜெனி பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியான்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் ஜெனியும், ஒரு பெரியவங்களா இப்படி தான் நடந்துக்கணுமா, பெற்ற பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லையா, இங்கே அவர் தவறு பண்ணாருன்னா தட்டி கேட்கணும், அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், அதை விட்டுட்டு இங்கே அது சரியான போதுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சுட்டீங்க, அதே மாதிரி அவன் தினமும் அதே தேடி போனானா அதுக்கு யார் எங்களுக்கு காரணம், என்னுடைய வாழ்க்கைக்கு யார் எங்கள் பதில் சொல்ல முடியும் சொல்லி எங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்க, என்ன ஜெனிமா ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு நாள் பழக்கம்தான் பல நாள் தொடரும், அது உங்களுக்கு தெரியாதா, நீங்களும் அதே மாதிரி தானே ஆனீங்க, இப்போவும் ஏதோ ஒரு விஷயங்களால் கட்டுப்பட்டு இருக்கலாம், ஆனால் அதை உங்களால் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லி ஜெனி கேள்வி ஜெனி கேள்வி கேட்க ராதிகாவாலே பதில் சொல்ல முடியலை, தலை குனிஞ்சு நிற்க, உடனே பாக்கியா கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படி தான் செய்வீங்களா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே
இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே எங்க குடும்பத்த மாறி மாறி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு உங்க வீட்டுக்கு வந்த இதோ எங்க ராதிகாவோட அம்மாவால, இல்லன்னா ராதிகாவால. இங்க பசங்களுக்கு ஒண்ணுன்னா அது உங்களால மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இங்க அத்தையையும் நிம்மதியா இருக்க விட மாட்றீங்க. பசங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்றீங்க. நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லி எங்க பாக்யா வந்து கோபியை திட்டும்பொழுது, இப்ப எதுக்காக தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? என் பையன் என் வீட்ல இருக்கிறதுனால என்ன தவறு அப்படின்னு சொல்லும்போது, உங்க பையனா அவன் இருந்ததே கிடையாது. இருக்கவும் போறது கிடையாது. உங்க பையன்னு சொல்றீங்களே, உங்க பையனுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க ஜெனி கேள்வி கேட்க. இங்க ஜெனியோட கேள்விக்கு பதில் இல்லாம அப்படியே தவிச்சு போய் நிக்கிறாங்க கோபி. பையன் சொன்னீங்களே, பையனுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களால அமைச்சு கொடுக்க முடிஞ்சுதா? அதை அமைச்சு கொடுத்தது எங்க ஆண்டி தானே. செலியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து அவமானப்பட்டு நின்னதும் ஆண்டி தானே. அதுக்கு பிறகும் கூட எங்க செலியன் தவறு பண்ண பொழுது அந்த தவறை வந்து திருத்தி வைக்கணும்னு நீங்க நினைக்கலையே. செலியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணீங்களே தவிர, என்னைய எங்க செலியன் கூட சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்பவும் நீங்க எங்களுடைய வாழ்க்கையில தவறு தான் பண்ணுனீங்க. எங்களை சேர்த்து வச்சதும் எங்க ஆண்டி மட்டும்தான். எங்களுக்காக திரும்பவும் எங்க வீட்டில் வந்து அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது எல்லாமே ஆண்டி தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அங்கிள். முக்கியமா எங்க செலியனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எந்த ரிலேஷன்ஷிப்பும் இனிமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க பயங்கரமா ஜெனி திட்டம். என்ன ஜெனி, என்ன வார்த்தை இதெல்லாம்? இப்படி பெத்த மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவை வந்து முறிக்கணும்னு நினைக்கிறீது சரியான்னு சொல்லி ராதிகா கேட்கும் பொழுது, போதும் நிறுத்துங்க. முக்கியமா உங்களை மாதிரி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். கஷ்டப்படுறவங்கள, கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட மேலும் மேலும் வந்து குத்தி காட்டுற ஆளு நான் கிடையாது. இன்னைக்கு பாட்டியை வந்து வீட்டுல என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு போனீங்க. அன்னைக்கு உங்க அம்மா ரோட்ல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்காங்க. சினிமாவுக்கு போறியா, ஊர் சுத்த போறியான்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள மனசோடைய வச்சது மட்டும் இல்லாம, இன்னைக்கு வீட்டுக்கு வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசி இன்னமும் அவங்கள வீட்டை விட்டு ஏன் ரூமை விட்டு வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லும்போது இங்க ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து முறைச்சு நிக்கிறாங்க கோபி. ஆண்டி வாங்க, முதல்ல செலியனை கூட்டிட்டு போகலான்னு சொல்லி நிதானமே இல்லாத செலியனை அங்கிருந்து கிளப்பி இங்க செனி அப்புறம் நம்ம பாக்கிய 2 பேருமே அங்கிருந்து கூட்டிட்டு போக, இதுதான் உங்க எல்லாருக்குமே கடைசியா இருக்கணும். இந்த குடும்பத்துல இருக்க யாராலாவது என் குடும்பத்துல இருக்க யாருக்காவது எந்த பிரச்சனையும் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு இனிமே நான் சும்மாவே இருக்க மாட்டேன். முக்கியமா உங்களுக்கு தான் சொல்லி கமலாவை பார்த்து பயங்கரமா மறைக்கிறாங்க. இன்னொரு தடவை என் அத்தையை பத்தி என் அத்தையிட்ட தவறா பேசுறத நான் பார்த்தனோ இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னாலோ அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுவேன்னு சொல்லி எங்க பயங்கரமா மிரட்டிட்டு எங்க பாக்கியாவும் வெளியில போக, ஜெனியை சொல்றாங்க, இன்னொரு தடவை செலியன் விஷயத்துல நான் கருத்து சொல்றேன்னு வந்து அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு வந்து நிக்கவே வேண்டாம். செலியனை பாத்துக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் எங்க 2 பேருடைய பிரிவுக்கு காரணமே நீங்களா தான் மட்டும்தான் இருப்பீங்கன்னு சொல்லி அப்புறம் நிரந்தரமா செலியனை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வரும்னு சொல்லி மிரட்டிட்டு போக, இதெல்லாம் கேட்ட கோபி தயங்கி போய் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில போனதுக்கு பிறகு இங்க பாக்கியா சொன்னதும் ஜெனி சொன்னதும் உண்மையா அப்படின்னு நீங்க ராதிகாவை கேட்க, அது இல்லை கோபி அப்படின்னு சொல்லி நிலுக்கிறாங்க. இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு உங்க அம்மா வர வரையும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தானே இருந்துகிட்டு இருந்தது ராதிகா. ஆனா இன்னைக்கு பாரு, உங்க அம்மா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க. எங்க அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்க அம்மாவால தானே. அதையும் நீ தவறுன்னு சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைப்பன்னு பார்த்தா நீ அங்க போய் திரும்பவும் எங்க அம்மாவுடைய மனசை காயப்படுத்திட்டு வந்திருக்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சொல்றதுனால தானே தெரியுது நான் வீட்டில் இல்லாததுக்கு பிறகு இந்த விஷயம் தான் இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்குல்ல. உங்க அம்மா இனிமே இங்கே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள இவ்வளோ நேரம் உங்க மருமக பொண்ணு இங்கே வீட்டு வாசல் ஏறி படியேறி வந்து உங்களை அசிங்கப்படுத்திட்டு போறது பெரிய விஷயமா தெரியல, நான் உங்க அம்மாவை திட்டினது பெரிய விஷயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்ட எங்க கோபி, அது என் குடும்ப விஷயம், அதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்ததுல, ஏற்கனவே பிரச்சனையால பேசாம போன நீங்க தானே திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஏன் நீங்களும் தான் கணவனை இழந்த ஒரு பெண்ணு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க வீட்டு வெளியில வரலையா? நீங்க இந்த பொட்டு பூவெல்லாம் வைக்கலையா? நல்லா ஆடம்பரமா உடை அணியலையா? இது உங்களுக்கு தவறா தெரியல, ஆனா கடைசியில ஏன் அம்மா பண்றது உங்களுக்கு தவறா தெரியுது அப்படித்தானு சொல்லும்போது, கோபி கொஞ்சம் அடக்கி பேசுங்க, எங்க அப்பா இறந்து 1 வருஷம் என்ன பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, பல வருஷம் ஆனா என்ன 1 வருஷம் ஆனா என்ன, எல்லாருக்கும் இருக்கிற அதே ரூல்ஸ் தான் மற்றவங்களுக்கும். நீங்க வேணா அந்த காலத்துல இருந்துட்டு போங்க, அதுக்காக எங்க அம்மாவும் அதே காலத்துல இருந்து இன்னமும் கஷ்டங்களை அனுபவிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு எங்க கோபியும் இங்க ராதிகாவையும் பார்த்து திட்டுறாங்க. ஏன் ராதிகா, நீயும் 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீ தானே, ஏன் அந்த காலம் மாதிரி இருக்கணும்னு உங்க அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா எதுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சணும்? என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க தம்பின்னு ஏன் வந்து என்கிட்ட கேட்கணும்? அப்போ அது தவறா தெரியல, எங்க அம்மா பண்றது உனக்கு தவறா தெரியுது உங்க 2 பேருக்கும் அப்படித்தானு சொல்லி இங்க கேள்வி மேல கேள்வி கோபி கேட்டு அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம இங்க ராதிகாவும் கமலாவும் தயங்கி போய் நிற்க, உங்க 2 பேருக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை
அங்கே போய் எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினீங்கன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. அப்புறம் நடக்கிறதே வேற. பாவம் எங்கள் அம்மா எல்லாரும் என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அப்பா போன ஒரு கவலை அந்த ஒரு பக்கம் அவங்கள வாட்டி எடுத்ததுன்னா, இன்னொரு பக்கம் மனசளவில் அவங்கள நுக அடிச்சுட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி எங்கள் கோபி பயங்கரமாக திட்டிட்டு இங்கே உள்ளேயும் போயிடுறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு போக, எல்லாம் உன்னால தான், உனக்காக நான் பேச போய் அங்கே ஏதேதோ பேசிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இப்போ நானும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன். இப்படி ஜெனியும் பாக்கியாவும் வந்து மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேனா என்ன அப்படின்னு இங்கே ராதிகாவும் வந்துட்டு கோவப்பட்டு தன்னுடைய அம்மாட்ட பேசிட்டு போக, இங்கே வந்து அவளுங்க அசிங்கப்படுத்தினது அவமானப்படுத்தினதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல, நான் அவங்க அம்மாவை திட்டினதா இந்த ஆளுக்கு பெரிய விஷயமா தெரியுதான்னு சொல்லி இன்னமும் தான் பண்ண தவிர வந்து நினச்சி பார்க்காம மனசுடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க கமலாவும். பொழுது விடிது. அடுத்த நாள் காலையில் எங்கள் செலியனுக்கு தலை அதிகமாக வலிக்குது. இங்கே வந்து உட்காந்துருக்க செலியனை பயங்கரமான கேள்விகளால் போட்டு தாக்குறாங்க எங்கள் ஜெனியும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உங்கள் அப்பாவை தேடி போகிறேன், அப்போ உனக்கு அவர் தான் ரொம்ப முக்கியம்ல, அவர் தான் ரொம்ப முக்கியம்னா போச்சரியா, போய் நீ அந்த வீட்லேயே அவர் கூட இருந்துக்கோ, என்னையோ குழந்தையோ பார்க்குறேன்னு சொல்லி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதான்னு சொல்ல, ஜெனி கொஞ்சம் அமைதியாக இருமான்னு எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க. எப்படி ஆண்டி என்னால் அமைதியாக இருக்க முடியும்? இவன் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டுருக்கேன் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப தவறு பண்ணுவான், அதையும் நான் பார்த்துட்டு இருக்கணுமான்னு சொல்லி இங்கே நம்ம ஜெனி கேள்வி கேட்க, இல்லை ஜெனி அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க. உனக்கு இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற, உங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிறேன், உன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்புறேன்னு சொல்லி நீ அவர்கிட்ட பேசுகிறதோ இல்லை அவரை பார்க்க போகிறதோ எனக்கு தெரிஞ்சதுன்னா, இல்லை நீ பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சா கூட நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், நிரந்தரமாக உன்னை விட்டு போயிடுவேன் செல்லியா அப்படின்னு சொல்லி இங்கே ஜெனி மிரட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட செல்லியன் அதிர்ந்து போய் நிற்க, நேற்று என்ன நிலைமையில வந்து தெரியுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தானே, உங்கள் அப்பா நல்லவர் நல்லவர்னு சொல்லி நீ மட்டும்தான் நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவரால் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எங்கள் பாட்டியை என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமான்னு மொத்த விஷயத்தையும் சொல்லும்போது இதை கேட்ட செல்லியனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே வந்து பேசினாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தான் எல்லா பாரமும் எல்லாமே உன் தலையில் வந்து விடிறதா நீ நினச்சிட்டு இருக்க, அப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுனால என்ன ஆக போகுது, ஆனால் மொத்தமாக இந்த வீட்டோட எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது ஆண்டி மட்டும்தான், ஆண்டியே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம ரொம்ப சாதாரணமாக அவங்க தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் இப்படி ஒரு நல்ல வேலை இருந்தும் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் நீ எதுக்காக இப்படி நினைக்கிறேன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல, ஏன் 2வது தடவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இந்த குழந்தைக்கு செலவு பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா, படிக்க வைக்கணும், அடுத்து என்னெல்லாம் செய்யணுமோன்ற ஒரு கவலை உனக்குள்ளே வந்ததுனால தானே வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன், அப்படி உன்னால் முடியாதுன்னா சொல்லிடு, நான் வேலைக்கு போகிறேன், என்னால் வேலைக்கு போய் என் குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியும்னு சொல்ல, இங்கே செனி இப்படி பேசுறதை கேட்ட செலியன் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இங்கே பாரு செலியன், நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்தான், இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட மரியாதையை நடந்துக்க பழகு, வேலை போயிடும்னு சொல்றியே, ஏன் வேலை போனால் உன்னால் சொந்தமாக சம்பாதிக்க முடியாதா, சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாதா, அந்த அளவுக்கு தைரியம் இல்லாத நீயா அப்படின்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குறாங்க. எப்போ மனசுடைஞ்சு உட்காந்துருந்தாலும் உனக்கு பக்கபலமாக பேசுகிறதுக்கு பக்கபலமாக நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறேன், அதையும் உங்கள் அப்பாவாக இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன், ஏன் நானும் ஆண்டியும் இந்த வீட்டில் உனக்காக எவ்வளவு பேசுகிறோம், அப்படி எதுவும் நடக்காத செல்லியா, நடந்தால் பார்த்துக்கலான்னு ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அப்படி நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் உன்னை எப்படியாவது தேத்தி இன்னொரு பிஸ்னஸை வந்துட்டு ரன் பண்ண வைக்க அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் எல்லாமே இருக்க செய்துன்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் தான் உன் மனசு ஆறுன்னு சொல்லிட்டு அவரை தேடி தேடி போறியே, அவரால் நம்ம 2 பேரும் திரும்பவும் பிரியணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி இங்கே ஜெனி கேள்வி கேட்குறாங்க. ஜெனியோட இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் எங்கள் செல்லியன் தவிச்சு போய் நிற்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணனா பிறகு நானும் என் குழந்தைங்களும் கூடவே இருக்க மாட்டோம், என்னால் என் குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், உன்ன மாதிரி புலம்பி போய் இந்த மாதிரிலாம் உட்கார மாட்டேன், என்னால் முடியும்னு கிளம்பி நான் ஓடிட்டே இருப்பேன், ஏன்னா நானும் படிச்சிருக்கேன், என்னுடைய படிப்புக்கான வேலை ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கும், அதனால் நான் கிளம்பி ஓடுவேன் அப்படின்றத சொன்னது அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னதுமே செலியன் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ கொண்டு வந்தனா செலியா, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்கள் செலியன் பண்ண தவறுகள் எல்லாத்துக்குமே வருந்தி எங்கள் பாட்டிக்கிட்டையும் பாக்கியா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, பாட்டி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவளா அழுகாத குறையாக நிற்கும் பொழுது எங்கள் சென்னி எதுவுமே பேசாமல் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு கீழே வர, இந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணு, இன்னொரு தடவை உங்கள் அப்பாவை பார்க்குறனோ இல்லை அவர்கிட்ட நான் போய் கஷ்டத்தை சொல்லி புலம்புறனோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறனோ இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணன்னு சொல்லும்போது எங்கள் செலியன் அப்படியே தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன செலியா, பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லும்போது, இனிமே உன் மேலேயும் சத்தியமா என் குழந்தை மேலேயும் சத்தியமா நான் எந்த தவறுமே பண்ண மாட்டேன் சென்னின்னு சொல்லி எங்கள் சத்தியமும் பண்ணுறாங்க. தான் பண்ண தவறை நினச்சி வருந்தி போய் நிற்கிறாங்க எங்கள் செலியன். அதே போல் அங்கே கோபியும் இங்கே வந்து நம்ம பையனுக்கு பண்ணது பெரிய தவறு, மருமகள் இப்படி வந்து பேசிட்டு போகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டோமே நினச்சி கோபி ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே கமலாவுக்கும் நம்ம ராதிகாவுக்கும் கோபிக்கு இடையில பிரச்சனைகள் மட்டும்தான் போயிட்டுருக்கு.